யாழ்ப்பாணம் மல்வில் கிருஷ்ணன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்த திருவிழா நேற்று நடைபெற்றது. பதினோரு தினங்களாக இடம்பெற்ற மகோத்சவத்தில் நேற்றைய தினம் சமுத்திர தீர்த்தோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆழியவளை கடற்பரப்பில் மல்வில் கிருஷ்ணன் ஆலயத்தின் சமுத்திர தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. புதுக்காட்டு சந்தி சோரன்பட்டு வழியாக மாசாரிய முருகப்பெருமான் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மருதங்கேணி வழியாக உடுத்துறை ஆழியவளை கடற்பரப்பை பிற்பகலில் சென்றடைந்து அங்கு தீர்த்தோற்சவம் நடைபெற்றது. இந்த தீர்த்தோற்சவத்தில் நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்தோற்சவம் இன்று காலை நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் பிரதான வீதியூடாக முருகப்பெருமான் தீர்த்த குளத்திற்கு எடுத்து வரப்பட்டார். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் அதிகளவான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கேகாலை தெகியோவிட்ட மல்தேனிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து 12 நாட்களுக்கு மண்டல பூஜைகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 7ஆம் தேதி காலை முதல் மாலை வரை எண்ணெய் சாத்தும் வைபவம் நடைபெற்றதுடன் அதிலும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.